பா நம்ம பேங்க்ல போடுறது சேஃபா இருக்காதா காசுமா? அந்த க்ரோ ஆகாதா? சேஃப் தான் தம்பி. ஆனால் பேங்க்ல போடுறது பார்த்தீங்கன்னா நீ சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சேன்னா உனக்கு 3% தான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதே எஃப்டி மாதிரி நீ போட்டேன்னா 6 to 7% தான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதுக்கு நீ இன்ஃப்ளேஷன்னா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம போன வருஷம் வந்து உனக்கு கீர் சைக்கிள் பார்க்க போனோம் இல்லையா? உன் ஆனுவல் லீவுக்கு எவ்வளோ சொன்னாங்க அந்த ரேட்டு? 8500 சொன்னாங்க. அன்னைக்கு 8500 சொன்னாங்களா? இப்போ லாஸ்ட் வீக் நம்ம போய் கேட்டோம்ல, அப்போ எவ்வளோ விலை சொன்னாங்க? 10,000 சொன்னாங்க. கரெக்டா? அப்போ போன வருஷம் 8500 சொன்னாங்க, இந்த வருஷம் 10,000 சொல்லிட்டாங்க. இதுதான் வந்து விலைவாசி உயர்வு, அதாவது இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றது. கிட்டத்தட்ட 15% வந்து விலைவாசி ஏறிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 6 to 7% வந்து ஒவ்வொரு வருஷமும் விலை ஏறிட்டே இருக்கும். ஆனால் இந்த எஸ்பி அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 3% தான் கொடுக்குது. எஃப்டி அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 7% தான் கொடுக்கும். அப்போ ரியலாக பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு எஃப்டியோ எஸ்பியோ வந்து ரிட்டர்ன்ஸ் கிடையவே கிடையாது. பா நம்ம காசை சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லைன்னா எஃப்டி அக்கௌண்ட் போட்டால் லாஸா? நீ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டால் கண்டிப்பாக லாஸ் தான். எஃப்டி அக்கௌண்ட்டில் போட்டேன்னாக்கா ரியல் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா உனக்கு எதுவுமே கிடையாது, ஜீரோ தான். இதுக்கு சொல்யூஷன் தான் மியூச்சுவல் ஃபண்ட். அதை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன்.